அண்ணா வணக்கண்ணே. சொல்ற குற்றச்சாட்டு மாநில அரசு தானே சொல்லுது. அப்படி இல்லை, நீங்க முழுசா மாநில அரசு யார் இருந்தது அப்ப? அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல அப்ப யார் இருந்தது? கதை எப்ப தெரியுமா? இல்ல எப்ப கதை நடந்தது? தமிழ்நாட்டுல 7 பேர் முதலிடம் வந்திருக்காங்க. அது எப்ப 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 10 உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க சரி பண்ணுவீங்க? உயிர் என்னது நீங்க இல்ல இல்ல இத நம்ம ஒரு தனி விவாதம் இல்ல இத நம்ம தனி விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றேன், இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன். இன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் எடுத்து பண்ண முடியாது. எப்பவுமே வழக்கமாக சினிமாட்டிக்கில் மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் இதை வந்து ரியலாக இருக்கணுன்ற மாதிரி மாற்றின மாதிரி இருக்குது. இந்த கவர்மெண்ட் எப்பவுமே அவங்க சாதமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இதில் பண்ணுங்க. கவர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான ஒரு கான்செப்ட். என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறோம். தீர்வு கிடையாது, போராட்டம் தான் கிடைக்கும் அப்படின்றது. தீர்வு தான் நீங்க தான் சொல்லணும். அரசியல் தான் சொல்லணும். ஆமா, எப்பவுமே வந்து ஒரு முடிவு தராம ஒரு படத்தை வந்து எங்க கையில கொடுத்தா என்ன இருக்கும்? ஒரு முடிவு கிடைச்சதுன்னு முடிவு சொல்ற அளவுக்கு நான் வந்து விவரமானவன் இல்லை. என்ன நடக்குதுன்றது என்னால சொல்ல முடியும். முடிவு இந்த மாதிரி இருக்குன்றத ஒரு அது வந்து படமெல்லாம் நல்லா முடிஞ்ச பிறகு வேணா இது செஞ்சிருக்கலாமோன்னு உங்களுக்கு சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு, அவங்க தனிக்கு ஒரு பதவி வச்சிருக்காங்க. ஒருவேளை இது மூலமா நீங்க கவுன்சிலிங்லாம் இருக்க அவங்ககிட்ட இதை பத்தி பரிந்துரை ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நீட்டு நிச்சயமா ஏதாவது செய்யணுன்ற காலத்துக்கு தான் முதல் புள்ளியா அதை ஆரம்பிக்கிறோம். நீங்க பேசுங்க. எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், அண்ணன் எல்லாருக்குமே வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நல்லபடியாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். ஒரு டேரக்டர்ஸ் வந்து அவர் தான் என்ன சொன்னாரு, ஒரு ப்ரெஸ் மீட்ல சார் சொன்னாரு, நிறைய பேப்பர் பிக் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னாரு. அதில் கூட உங்களால் ஒரு தீர்வு கொடுக்க முடியா? ஏன்னா அதுலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் வித்தியாசமாக வந்து பேரண்ட்ஸே இறக்குற மாதிரி. அது கூட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு சாவ வச்சு அனுப்பிச்சிட்டீங்க. இல்லை வித்தியாசமாக இல்லை, நடந்த விஷயம் தானே. எத்தனை பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பேப்பரில் என்ன பத்திரிகையில் இருந்துட்டு பேரண்ட்ஸ் இறந்தது தெரியாமல் இருக்கீங்க? எந்த ஊரில் தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஊர்? போன வருஷம் ஒருத்தர் இறந்தாரு. கேரளாவில் போய் ஹார்ட் அட்டாக்கால ஒருத்தர் விழுந்து இறந்தாரு. சூப்பர் ஸ்டார் டாக்கின மாதிரி ஒரு இது வருது. ஏர்போர்ட்ல வந்து சூப்பர் ஸ்டாரா வந்து நாடே இப்படி இருந்தா தீவிரவாதம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சேம் டைலாக் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை தாக்கிருக்கீங்க. அதுக்கு விளக்கம் வந்து ப்ரொடியூசர் சார் சொன்னா கரெக்டா இருக்கு. இல்ல எழுதுறது நானே சொல்லிடுறேன். அது சூப்பர் ஸ்டார்லாம் தாக்கி அதெல்லாம் சேம் டைலாக், ஒரு டைலாக் கூட அப்படியே டைலாக், அதே வசனத்தோட டைலாக். ஒருவேளை அது மனசு இல்ல ஆள் மனசுல போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதுதான் பதில் சொல்றேன் சார். அதான் சொல்றேன், எனக்கு தெரியாம ஆள் மனசுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்து. அப்ப சூப்பர் ஸ்டாரை பத்தி தாக்கிருக்கீங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியாது. இல்ல வம்புழுக்கிற மாதிரி பேசுறீங்கன்னா என்ன சொல்றது? சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியாது, குழந்தைக்கு கூட தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை இந்த நிறைய நம்ம ஸ்பீச் கேட்கறோம்ல, அது எங்கேயா உள்ள போயிருந்திருக்கோம். அது கரெக்டான டயத்துல வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி சுத்பாரத்னே அனிதாவே காமிச்சு பண்ணிருக்கீங்க. ஆமா கேட்கலையா? ஏன்னா மத்திய ஆப்போசிட் நிறைய நீட்டுக்கு அனிதாவை தான் நம்ம இல்ல அதுக்கான எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டோம். இதை கேட்காம இப்படி இருப்பாங்க சென்சார்ல. எல்லா தரவுகளையும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் என்ஓசி கேட்டாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு காட்சியில சுத்பாரத்னு இருக்கு. இல்ல சென்சாருக்காக மாத்தி
கிளைமேக்ஸ் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அது வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கு. இந்த புரட்சிகரமான கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் படத்தில் காட்டல, அது என்ன கிளைமேக்ஸ்னு சொல்ல முடியுமா? அது தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். டெலிட்டட் சீன்ஸ் டெலிட்டட் சீன் தனியாக வரும். சுஷ்பாரக்குன்னு இருக்கு. ஆ. அது எப்படி அது சும்மா வேணும் காமிச்சிங்களா இல்லாட்டி வேற உள்நோக்கம் இருக்கு? அப்படின்னா என்னங்க சுவிட்ச் பார்க்குன்னா? அதான் தெரியல, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. இல்லை எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். நான் ஹிந்தி தெரியாது எனக்கு. சென்டர் பேரே பாரத்னா வச்சிருக்கீங்க. ஆமாம், பாரத்னா இந்தியாவில் தானே இருக்குது. இல்ல நாங்க இன்னும் பாரத் முடிவு பண்ணல. அதுதான் நீங்க ஒரு வேலையை கேட்க வரோம். இந்த இல்லை யதார்த்தமாக நடந்தது தான் சார் இந்த மூவில நல்ல ஸ்டோரி சார். இல்லை நாங்கள் எடுத்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம் சார். இந்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் சார், நல்ல. ஆனா வந்து கேஷுவலா தூக்காம இப்ப ஜெய்பீம் படங்களா கேஷுவலான ஒரு டாக் இருக்கும், கேஷுவலான ஒரு ஸ்பீச் இருக்கும். ஆனா இது வந்து முழுக்க முழுக்க இந்த சினிமாத்தனமாவே ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கு. எந்த காட்சி அமைப்பு? இந்த கோட் சீனா இருக்கட்டும், சினிமாத்தனம்னா எப்படி சொல்றீங்க? எப்படின்னா யாரோ பேசும்போது எந்த கோர்ட்டும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வாதாட மாட்டாங்க. எப்படின்னா வந்து நாசூக்காரா கேள்வி கேட்பாங்க, தவிர பகிரங்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து போராட்டம் அந்த மாதிரி கோர்ட் சீன்ல யாருமே உள்ள என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான யார் உள்ள ஒருத்தர் எந்திரிச்சு கேட்பாரு, அதா அந்த மாதிரிலாம் அது லேமன்ங்க அவருக்கு தெரியாது, கோர்ட்டை பத்தி விட்டா தெரியும். இல்ல சார், அப்படி உள்ளே விட மாட்டாங்க. ஒரு சில காட்சி அமைப்புகள் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, எல்லாம் போகலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் ராஜஸ்தானுக்குலாம் அனுப்புனாங்களா, இல்லை வேற ஆந்திரா மாணவர்கள், கர்நாடகா? இல்லை நான் படிச்ச வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும், தமிழ்நாட்டு மாணவர்கள். ஆமாம் அண்ணா வணக்கண்ணே. அப்படி இல்லை, நீங்க முழுசா மாநில அரசு யார் இருந்தது அப்ப? இல்ல அப்ப யார் இருந்தது? கதை எப்ப இல்ல எப்ப கதை நடந்தது? அது எப்ப 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 10 உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க சரி பண்ணுவீங்க? இல்ல 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 இத நம்ம ஒரு தனி விவாதம் இல்ல இத நம்ம தனி விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றேன் குற்றஞ்சாட்ட வேண்டியது மத்திய அரசு தவிர மாநில அரசு கிடையாது. ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். அஞ்சாமி படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிவிக்கணும், மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நீங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி தரணும். ஸோ இந்த மலையில் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய நன்றி. சார் நீங்கள் வெற்றி படம் ஆக்குறது சரிதான். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ இந்த படம்லாம் பார்த்து நீட் தேர்வு ஏற்கனவே வந்து நீட் தேர்வு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு போவாங்க, மேக்ஸிமம் பயந்தே இருக்காங்க. இந்த படத்தை பார்த்து இன்னும் பயந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வடநாட்டுல நிறைய நம்மளை விட நீட் அவங்க இருந்தாங்கன்னா நிறைய கைட்லாம் ஜன்னல் வழியா பெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை காட்டாம டைரக்டா அவங்க இப்படிதான் செக் பண்ணி அங்கேயும் பண்றாங்கன்ற மாதிரிலாம் காட்டிருக்கீங்க. அவங்களும் இதை கடைபிடிக்கிறாங்கன்றீங்களா? இல்ல இது வந்து சும்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அது கம்ப்ளீட்டா நம்ம வந்து இல்லை நம்ம அவ்வளோ டீட்டெயில் போனால் இது டாக்குமெண்ட்ரி ஆயிரும். நம்ம ஒரு சினிமா எடுத்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச நம்மளோட அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்கிறேன். டெல்லி, குஜராத் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த நீட் தேர்வை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை வந்து சந்திக்கிறாங்க. ஓகே இல்லை அவர் வந்து எல்லா பக்கமும் போய் பார்த்து பண்ணல. இங்கே அவருடைய சூழ்நிலையில் அவர் பார்த்த வாழ்விலிருந்து அவர் பார்த்த விஷயங்கள்லேருந்து எடுத்த ஒரு இதுதான். நீட்டுங்கிறது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கோம். மாணவர்களை உருவாக்குற டாக்டர்களுக்கும் இது தெரியும், உங்களுக்கும் இது தெரியும் பிரச்சனை என்ன. அதனால தான் நீங்கள் இந்த படம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. மாணவர்கள் இந்த நீட் வேணான்னு போராடும் போது டாக்டர்களுக்குன்னு இருக்க சங்கம் வந்து மொத்தமாக வந்து போராடுவாங்க. கண்டிப்பாக இறங்கி வேலை பார்ப்பீங்களா? இல்லை நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த நீட்லேயோ எதுலேயோ எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைங்களுக்கு எங்ககிட்ட தான் வந்து படிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே டீச்சராக இருக்கேன். அப்பையும் பார்த்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு, இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. நிச்சயமாக வந்து இந்த நீட்டு வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லை. பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணி ஆகும். நீங்கள் அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு தேர்வு முறை வேணும்.
இந்த தேர்வு முறையில் இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லாயிருக்கும். தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் நீங்கள் தேர்வு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது, இதை பற்றி நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் நிறையா பேசணும்னா என்னை தனியாக உட்காந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன். நான் இது நீங்க டாக்டர் சரி, நீங்க டாக்டர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க கொண்டு தான் நாங்க வந்து இந்த படமே பார்க்க வரோம். ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயும் இல்லை, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்லை. நல்லா விவரமாக பேச வேண்டிய விஷயம். டைலாக் எல்லாமே சூப்பரா இருந்தது. லாஸ்ட் அந்த பையன் ஒரு டைலாக் சொல்லியிருக்கான், கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெயின் எடுக்கிறாங்க, ஏன் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமாக ஒரு டீ சாப்பிடும்போது பேசிக்கிற வசனங்கள் தானே. சாதாரணமாக ஒரு டீ உட்காந்து சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்பந்தப்பட்டவங்க பேசிக்கிறது தான். இதுக்குன்னு தனியாக ஒன்று இல்லை, யதார்த்தமான விஷயங்கள். நல்ல படம், நல்ல கருத்து, ஆனால் இன்ட்ரோவோட உங்களோட இம்பார்ட்டன்ட் முடிஞ்சு போச்சுன்ற வருத்தம் இருக்கா இல்லையா? இல்லை இது இந்த படத்தோட ஹீரோ இல்லை, படத்திற்கான ஒரு கதாபாத்திரம் தான். இல்லை இல்லை எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த இப்படி ஒரு படம் வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. என்னென்னா அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னோடய கதாபாத்திரம். எனக்கு 5 நிமிஷமாக இருக்கட்டும், 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை. அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக செய்யணும்னு நான் முழுமையாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். ஆமாம், அம்மா கேரக்டர் தான் எப்பயுமே வந்து பசங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க தான் வளர்ப்பாங்க. ஆனால் தந்தை எவ்வளோ முக்கியமானவன், என்னென்ன பண்ணுவான்றது படத்துல வருவாங்க. உங்கள் அப்பா ஒரு வேளை உங்களுக்கு வளர்த்தாங்களா? ஆமாம் பைக்கில் சொன்னால அது உண்மைதான். நிறைய ஆமாம் எங்கள் அப்பா இல்லை, ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஊர்லேருந்து இப்போ ஸ்கூலுக்கு போனவர். காந்திராம் யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வில்லேஜ்லேருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் 5 பேர், ஒரு சிஸ்டர் டாக்டர், ஒரு சிஸ்டர் இன்ஜினியரு, அப்படியே பிஏ கம்ப்யூட்டரு. நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ரீ மினிஸ்டர் படித்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு 6-7 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க. தம்பி இன்ஜினியரிங்கில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சார். ஆமாம் பார்த்தேன். ஆமாம் அது இவர்கிட்ட சார்ட்ட சொல்கிறப்பே வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கள் அப்பாவோட சாயல் தான். அவர் ஆடிஷன் ஆமாம் இல்லை வணக்கம், என்னோடய பேர் கிருத்திக் மோகன். என்னோடய பேர் கிருத்திக் மோகன். உண்மையிலே என்ன இதில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க படம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து நிறைய கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையில அழுதுட்டேன், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஸோ வேறு என்ன பேசுகிறதுன்னு சரியா தெரியல. தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, சுப்பராமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை, யாரை எந்த பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருக்குன்றதை அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஒர்க் அவர் பண்ணிருக்கார். காஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது, யார் எப்படி போடணுன்றதை. இப்போ நீங்களே மிஸ்டர் விதார்த்தை கேட்டிங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கவே தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சார் ஜென்ரலாகவே எல்லா கேரக்டருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சின்ன ரஹ்மான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஆமாம் எல்லாருமே ரஹ்மான்லாம் சூப்பர் டு தி ஆக்டர். யாருமே அதில் ஈவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட எடுத்துக்கோங்க, ஜட்ஜாக வர்றவர், அவர் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார். இல்லை நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம். ஒரே ஒரு கேள்வி, படம் பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் இறந்து போகிறார்ல, அந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்க போலீஸ், ஒருத்தர் டிராஃபிக் போலீஸ், அதுக்கப்புறம் பப்ளிக்கும் ஒருத்தர் நிற்கிறாரு, அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டா ஏதோ ஒரு குடிகாரன்ற மாதிரி. அது என்னன்னா ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத மாதிரி. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறதுல ஒருத்தர் பண்ணலாம், 2 பேர், யாராவது ஒருத்தர் ஊழ்ந்துருக்கு. ஒரு டிராஃபிக்கே வந்து
பிளாக் ஆகுது, அந்த போலீஸ்காரனோட வேலை தூக்கி போடுற வேலை. அது ஏன் மிஸ் பண்ணீங்க? அதை கூட எடுத்து போட்டு, அது குடிக்காரனாவே இருந்தா கூட அந்த போலீஸ்காரன் வந்து அந்த ஆளை தூக்கி போட்டு நல்லது. விதார்த்தன்ற ஒரு கேரக்டர் அங்கிருந்து எடுத்து அவர் தான் தூக்கி போட சொல்லுவாரு. வண்டி கிண்டி ஏறிட போகுது, அவனை தூக்கி ஓரமா போடுறான்னு சொல்லுவாரு. அந்த இடம் வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூமனிட்டியே இல்ல. கவர்மெண்ட் நம்ம வந்து தவறு சொல்றோம், இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இல்ல தவறு செய்யறாங்கன்றோம். அப்ப இருக்கும்போது ஒரு பப்ளிக்க வந்து நீங்க வந்து ஹியூமனிட்டி இல்ல. நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நான் போற வழியில ஒன்றும் இல்லை, இங்கிருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே யாருன்னே தெரியாம அவர் குடிச்சிருக்காரா இல்லை மயக்கத்தில் கிடக்கிறாருன்னே தெரியாது, அப்படியே விழுந்திருப்பாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் அவர் என்ன சொல்றாரு, அதான் வரப்பே காலங்கத்தாலே குடிச்சிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான். விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏறி போற அவனை தூக்கி ஓரமா போடியான்னு சொல்லுவாரு. அப்பதான் அது பண்ணுறாரு. தேங்க்யூ. நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.